ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருடைய ஆண்ட்ராய்டு மொபைல்லையும் மேக்ஸிமம் ஜீபோர்ட் கீபோர்டு தான் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். இந்த ஜீபோர்ட் கீபோர்டில் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கும் பொழுது நம்பர்ஸு இல்லைன்னா சிம்பிள்ஸை நம்ம டைப் பண்ணோம்னா அதுக்கு கீழே இருக்கிற அந்த 1 2 3ங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுவோம். அதில் டிஸ்பிளே ஆகக்கூடிய நம்பர்ஸை நம்ம டைப் பண்ணுவோம். அதுக்கு கீழே ஒரு சில சிம்பிள்ஸ் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும், அதை நம்ம டைப் பண்ணிக்குவோம். சரி, இன்னும் எனக்கு தேவையான சிம்பிள்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஈக்குவல் டு பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணுவோம். இதை ப்ரெஸ் பண்ணதுக்கு அப்புறமா டாலர் சிம்பிள், இன்னும் பார்த்தீங்கன்னா பேராந்திசிஸ், ஸோ இது மாதிரி ஏகப்பட்ட சிம்பிள்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதில் உங்களுக்கு எந்த சிம்பிள் தேவையோ அந்த சிம்பிளை நம்ம சூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம ஒவ்வொரு டைமும் ஜீபோர்டில் ஒரு சிம்பிளை நம்ம டைப் பண்ணணும்னா இந்த மாதிரி 2 பட்டனை ப்ரெஸ் பண்ணி தான் நம்ம சிம்பிள்ஸை நம்ம இது நாள் வரைக்கும் டைப் பண்ணிட்டு இருந்தோம். இந்த ஜீபோர்ட் கீபோர்டில் இன்னொரு ஃபீச்சர் இருக்கு. இந்த 2 பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்பர்ஸும் சிம்பிள்ஸும் நம்ம டைப் பண்ணுறதுக்கு பதிலாக ரொம்ப ஈஸியாக நம்ம ஜீபோர்ட் கீபோர்டை யூஸ் பண்ண முடியும். அது எப்படின்னா, இப்ப ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆகுற மாதிரி பாருங்க, அந்த லெட்டருக்கு மேலேயே சிம்பிள் டிஸ்ப்ளே ஆகும், நம்பர்ஸ் டிஸ்ப்ளே ஆகும். இதுல உங்களுக்கு ஏதாவது ஒரு நம்பரோ ஏதாவது ஒரு சிம்பிள் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க போய் சைடுல இருக்கிற 1 2 3 எல்லாம் பிரஸ் பண்ண வேண்டியது இல்ல. ஒரே ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆகுற அந்த லெட்டர்ஸையும் சிம்பிள்ஸையும் நம்ம ஈஸியா யூஸ் பண்ணிக்க முடியும். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரே ஜீபோர்ட் ஸ்கிரீன்ல லெட்டர்ஸ் மேலேயே எப்படி நம்பர்ஸை டிஸ்ப்ளே பண்ண வைக்கிறது, ஸோ லெட்டர்ஸை நம்ம எப்படி யூஸ் பண்றது, நம்பர்ஸ் அண்ட் சிம்பிள்ஸை எப்படி நம்ம செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறது, அதே மாதிரி உங்களுடைய ஜீபோர்ட் கீபோர்ட் சின்னதா இருந்ததுன்னா இதை பெருசு பண்ணி சிம்பிள்ஸையும் கொஞ்சம் பெருசா எப்படி காமிக்கிறது நம்ம தெளிவா இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போறோம். ஃபர்ஸ்ட் உங்களுடைய மொபைல்ல கீபோர்ட் ஆப்ஷன் எங்க ஓபன் பண்ணணுமோ அங்க ஓபன் பண்ணிக்கங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப்பை கிளிக் பண்ணி நீங்க சேட்டை கிளிக் பண்ணீங்கன்னா கீபோர்டு ஓபன் பண்ணும். ஸோ எங்கிட்ட வாட்ஸ்அப் இந்த மொபைல் இல்லை, ஸோ தட் டெலகிராமை கிளிக் பண்ணி அதில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ கீபோர்டு ஓப்பன் பண்ண பின்னால் மேலே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் கியர் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ செட்டிங்ஸ்குள்ள ப்ரிஃபரன்சஸை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள அப்படியே லைட்டா நீங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஷார்ட்கட்ஸ் இருக்கும். ஷார்ட்கட்ஸ்குள்ள டச் அண்ட் ஹோல்டு கீ ஃபார் சிம்பிள்ஸ் இருக்கும், அதை எனேபிள் பண்ணிக்கங்க. அதுக்கு கீழே இருக்கிற ஃபிளிக் கீஸ் டு என்டர் சிம்பிள்ஸ்ங்கிறதையும் எனேபிள் பண்ணிக்கங்க. அதுக்கு கீழே இருக்கிற ஃபிளிக் இன்புட் சென்சிட்டிவிட்டியை கிளிக் பண்ணிக்கங்க. இதுல லோ, நார்மல், ஹைன்னு இருக்கும். ஸோ ஹை சில டைம் வச்சுக்கலாம், இல்லைன்னா நார்மல் வச்சுக்கலாம். ஸோ நார்மல்ங்கிறதே செட் பண்ணிடுறேன். இது எதுக்குங்கிறத நான் அதை யூஸ் பண்ணும் பொழுது சொல்றேன். நார்மல்லையே வச்சுட்டு ஓகேவை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ வெளியே வந்துட்டு நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல சேட்டை ஓப்பன் பண்ணுற இடத்துல பாருங்க கீபோர்டில் இப்போ மேலேயே உங்களுக்கு என்னென்ன சிம்பிள்ஸ் வேணுமோ எல்லாமே இங்கே டிஸ்பிளே ஆகுது. இந்த ஸ்க்ரீனில் பாருங்க, நமக்கு தேவையான மேக்ஸிமம் ஆஃப் சிம்பிள்ஸ் இதுலேயே நம்மளுக்கு இங்கே டிஸ்பிளே ஆயிடுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுன்னா, நீங்கள் லெட்டர்ஸை நீங்கள் டைப் பண்ணிட்டு இருக்கிறீங்க. டைப் பண்ணுறதுக்கு அப்புறமா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த லெட்டர்ஸ்க்கு மேலே இருக்கிற நம்பர்ஸ் வேணும்னா அந்த லெட்டர் மேலே ஃபிங்கரை வச்சுட்டு கீழே லைட்டாக ஸ்வைப் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக அந்த நம்பர்ஸ் உள்ளே வந்துடும், அந்த சிம்பிள்ஸ் உள்ளே வந்துடும். அதை நீங்கள் டைரக்டாகவே இதில் பார்க்கலாம். இதே மாதிரி இப்போ இந்த ஃபிளிக் சென்சிட்டிவிட்டி அப்படிங்கிறதுல நார்மல் கொடுத்துருந்தோம் பார்த்தீங்களா, அதுதான் இந்த பொசிஷன். அதாவது மேலேருந்து அந்த லெட்டர் மேலேருந்து கீழே இழுக்கிற அந்த சென்சிட்டிவிட்டியை தான் நார்மல்னு கொடுத்துருக்கோம். இன்னும் ஃபாஸ்ட்டாக வேணும்னா ஹைன்னு கொடுத்துக்கலாம், இல்லை கம்மியாக வேணும்னா லோன்னு கொடுத்துக்கலாம். ஸோ நார்மலில் வச்சு நீங்கள் மேலே அந்த லெட்டரை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கீழே இழுக்கிறீங்க இல்லையா, அந்த இழுத்தீங்கனாவே அந்த ஒரு நார்மல் பொசிஷன்லேயே அந்த சிம்பிள் உங்களுக்கு உள்ளே வந்துடும். இதை நீங்கள் டைரெக்டாக இப்போ வியூ பண்ணலாம். இப்போ நம்ம இந்த ஸ்க்ரீனில் நான் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறதுனால உங்களுக்கு கீபோர்டு பெருசாக தெரியுது. பட் நார்மலாக உங்களுடைய கீபோர்டு சின்னதாக இருக்கும் பொழுது இந்த உள்ள இருக்கக்கூடிய சிம்பிள்ஸ் அவ்வளவா விசிபிளா இருக்காது. ஸோ இந்த சிம்பிள்ஸை நான் பெருசு பண்ண முடியுமான்னா கீபோர்டை நம்ம பெருசு பண்ணி காமிக்கலாம். அது எப்படிங்கிறத பார்ப்போம். இந்த கீபோர்டில் ஸ்டார்டிங்கில் ஒரு 4 ஸ்கொயர் இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதில் பாட்டமில் பார்த்தீங்கன்னா ரீசைஸ்ன்னு இருக்கும், இந்த ரீசைஸை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ இந்த ரீசைஸ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் உங்களுக்கு மார்க்கிங் கொடுத்துருக்காங்க. அந்த மார்க்கிங்கை ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே மேலே மூவ் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக கீபோர்டோட சைஸ் எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ மினிமமாக வேணுமா மேக்ஸிமம் வேணுமா செட் பண்ணிவிட்டு சென்டரில் இருக்கிற டன்னுங்கிறத கொடுத்துக்குங்க. இப்போ பாருங்கள், உங்களுடைய கீபோர்டு பெருசாக இருக்கும், உள்ளே இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் அண்ட் சிம்பிள்ஸும் கொஞ்சம் பெருசாக தெரியும்.
இந்த மாதிரி உங்களுக்கு கீபோர்டு வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இப்போ சேஞ்ச் பண்ணது எனக்கு கன்வீனியண்ட்டாக இல்லை, நான் பழைய மாதிரியே நான் மாற்றணும்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, சேம் அந்த 4 ஸ்கொயரை கிளிக் பண்ணிக்கங்க. அகைன் ரீசைஸை கிளிக் பண்ணிவிட்டு மேலேருந்து கீழே அப்படியே மூவ் பண்ணிங்கன்னா சின்னதாயிரும். இல்லைன்னா சென்ட்ரல் இருக்கக்கூடிய ரீசெட்டுன்னு கொடுத்தீங்கன்னா நார்மலாக டிஃபால்ட்டான பொசிஷனுக்கு வந்துடும். வந்ததுக்கு அப்புறமா டன்னுங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ உங்கள் ஜீபோர்டில் ஸோ நம்பர்ஸும் லெட்டர்ஸும் ஒரே இடத்துல டிஸ்பிளே பண்ண வச்சு உங்களுக்கு தேவையான விஷயங்களை ஈஸியாக சுலபமாக முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again in next videos.